எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் மார்ச் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்ச் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். எல்லாரும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக 24x7 எல்பிஜி ஏடிஎம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் குருகிராம். பாரத் பழங்குடியினர் விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. காங்கோ குடியரசின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் டெனிஸ் சசோ நுகுய்சோ. பிஹெச்ஐஎம் செயலியின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? ஆன்சர் எம்எஸ் தோனி. நாடு முழுவதும் தொழில்துறை வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் எந்த திட்டம் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் பாவ்யா. சமீபத்தில் எந்த நாட்டின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கொல்லப்பட்டார்? ஆன்சர் ஈரான். சிறிய அளவிலான நீர்மின் உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 2030 to 31. அணு உலைகளில் டேஷ் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் யுரேனியம். ஞான பாரதம் தேசிய கையெழுத்து பிரதி கணக்கெடுப்பை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் கலாச்சார அமைச்சகம். தேசிய குவாண்டம் இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு. மார்ச் 20 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது மோட்டிவேஷனுக்காக பார்ப்போம் இல்லையா? இன்றைக்கி வந்து புத்தருடைய ஒரு சொல் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கவனிங்க. விழித்திருப்பவனுக்கு இரவு நீண்டது, களைத்தவனுக்கு பாதை நீண்டது, சத்தர்மத்தை அறியாத மூடனுக்கு பிறவி பெருங்கடல் நீண்டது. அதாவது என்னென்னா, இப்போது நைட்டு தூங்கணும்னு முழிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? நைட்டு வந்து இரவு நேரம் அப்படிங்கிறது நீண்டதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தூரம் நடந்து களைத்து போனவங்களுக்கு இன்னும் போக வேண்டிய பாதை அப்படிங்கிறது அவங்களுக்கு நீண்டதாக இருக்கும். அதே மாதிரி தான் சத்தர்மத்தை அறியாத மூடன். இந்த இடத்துல மூடன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, படிக்க தெரியாதவங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதாவது வாழ்க்கை பற்றி தெரியாதவங்க, வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியாதவங்க, அவங்களுடைய மன அமைதியை பற்றி அறியாதவங்க, அவங்களுக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும், ஒரு முடிவில்லாததாக இது நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் புத்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் மகிழ்ச்சிகரமான பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 116வது இடம். ஸோ இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் நம்ம இந்தியா வந்து 116வது இடம். போன வருஷம் வந்து 118வது இடத்துல இருந்தது. இப்போது 2 இடங்கள் வந்து முன்னேறி இருக்கு இந்தியா. ஸோ மகிழ்ச்சிகரமான பட்டியல் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த நாட்டில் எப்படி சுதந்திரம் இருக்குது, தனிநபர் சராசரி உற்பத்தி எப்படி இருக்குது, நன்கொடைகள், அவங்களுடைய ஆரோக்கியமான ஆயுட்காலம், ஊழல் இல்லாமல் இங்கே நிர்வாகம் நடக்குதா, இந்த மாதிரியான காரணிகளை அடிப்படையாக கொண்டு தான் மகிழ்ச்சிகர நாடுகள் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, அமெரிக்காவை சேர்ந்த கேலப் ஆய்வு நிறுவனம், ஐநாவுடைய நிலையான வளர்ச்சி தீர்வுகள் அமைப்போட இணைஞ்சு பிரிட்டனுடைய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக நல்வாழ்வு ஆய்வு மையம் தான் இந்த மகிழ்ச்சிகர நாடுகள் பட்டியல் 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வதேச மகிழ்ச்சி தினம் வந்து மார்ச் 20ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த தினத்தை ஒட்டி தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மகிழ்ச்சி தினத்துக்கான தீம் என்னென்னா கேரிங் அண்ட் ஷேரிங் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினத்திற்கான தீம். அடுத்து இந்தியா 116வது இடம் பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஃபின்லாந்து இருக்குது. ஃபின்லாந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. 9 ஆண்டுகளாக ஃபின்லாந்து வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அடுத்து ஐஸ்லாந்து செகண்ட் பிளேஸு, டென்மார்க் தேர்டு, கோஸ்டாரிக்கா வந்து 4th, ஸ்வீடன் வந்து 5th இடத்துல 5வது இடத்துல இருக்குது. அமெரிக்கா 23வது இடத்துல இருக்குது. ரீசன் நியூஸ். ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா 91வது இடத்துல இருக்குது. பொறுப்பான நாடுகள் பட்டியலில் 16வது இடத்துல இருக்குது. பாலின இடைவெளி குறியீடு அதில் இந்தியா 131வது இடம். ஆசிய உற்பத்தி திறன் குறியீட்டில் இந்தியா 6வது இடத்துல இருக்குது. உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா 3rd பிளேஸில் இருக்குது. அடுத்ததான் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் தான். உலகின் மகிழ்ச்சியற்ற நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். ஸோ இங்கே வந்து தலிபான்கள் ஆட்சியானது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ பாகிஸ்தான் கூட ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த உலக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் பார்த்தோம் இல்லையா? அந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட் பிளேஸ், மகிழ்ச்சியற்ற நாடாக லாஸ்ட் பிளேஸ் 147வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு.
ஸோ அதனால தான் இது மகிழ்ச்சியற்ற நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எந்த நாடு? ஆப்கானிஸ்தான் 147வது இடம், கடைசி இடத்துல இருக்கு. இந்தியாவுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சீனா வந்து 65வது இடம், 65th பிளேஸு. அடுத்து நேபாளம் வந்து 99வது இடம். ஒரு தடவை பார்த்துக்கோங்க நம்ம அண்டை நாடுகள் எத்தனாவது ரேங்கில் இருக்காங்க. 104வது இடத்துல இருக்குது பாகிஸ்தான். வங்கதேசம் 127, இலங்கை 134, இந்தியா வந்து 116வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தான் வந்து நம்மளை விட வந்து மகிழ்ச்சியான நாடா 104வது இடத்துல இருக்கு. அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். எந்த மாநிலத்தில் 2 குழந்தைகளுக்கு அதிகமாக உள்ள குடும்பத்துக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். ஸோ ஆந்திர பிரதேச மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இப்போ அந்த ஸ்டேட்டில் 2 குழந்தை அல்லது அதுக்கும் மேலே 3 குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு தடவை 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2வது குழந்தை மற்றும் 3வது குழந்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அந்த தம்பதிகளுக்கு தலா 25,000 ரூபாய் வந்து ஒரு தடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பாலிசியும் அறிவிச்சிருக்காங்க. மக்கள் தொகை மேலாண்மை கொள்கையை வந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ தெலுங்கு புத்தாண்டு யுகாதி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதையொட்டி தான் இதை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். தெலுங்கு கன்னட புத்தாண்டை குறிக்கும் பண்டிகை எது? ஆன்சர் யுகாதி. இப்போ தான் மேலே உள்ள கொஸ்டினில் பார்த்துருப்போம். தெலுங்கு கன்னட புத்தாண்டை குறிக்கக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த யுகாதி அப்படிங்கிறது. இப்போ நேற்று தான் யுகாதி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து இப்போது தெலுங்கு புத்தாண்டு வந்து யுகாதின்னு பார்க்குறோம். அதே மாதிரி மராத்திய புத்தாண்டை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் குடிபட்வா. ஹிந்து புத்தாண்டு தினம் வந்து நவ் சம்வத்சர். அப்புறம் சைத்ர நவராத்திரியானது தொடங்கப்பட்டிருக்கு. சிந்து மக்களுடைய புத்தாண்டு எதுனா சேதி சந்த். காஷ்மீரி ஹிந்துவுடைய புத்தாண்டு நவ்ரே. மணிப்பூர் மைதேகி சமூகத்தினருடைய புத்தாண்டு வந்து சாஜிபு சைரவோபா. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இது கல்ச்சரோட ரிலேட்டடாக வருது இல்லையா, ஸோ அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி இதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, அதனால தான் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். மகாராஷ்டிராவை தொடர்ந்து கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கட்டாய மதமாற்றத்தை தடுக்கும் மத சுதந்திர மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். ஸோ மகாராஷ்டிராவில் இப்போ தான் ரீசெண்டாக வந்து கட்டாயமாக மத மாற்றம் செய்கிறத வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கு வந்து ஜெயில் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா சிறை தண்டனை விதிக்கிற மாதிரி ஒரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போது சத்தீஸ்கர்லேயும் ஒரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ மத சுதந்திர மசோதாவானது சத்தீஸ்கரில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா கட்டாயமாக மத மாற்றம் செய்யக்கூடாது. குழுவாக மத மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனையானது விதிக்கப்படும். குழு மத மாற்றத்துக்கு ஆயுள் தண்டனை. மகாராஷ்டிராக்கு அப்புறமா இப்போ சத்தீஸ்கரில் இந்த மாதிரி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. கட்டாயமாக இல்லைனா திருமணம் மூலமாக மத மாற்றம் செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தண்டனைகள் விதிக்கிற மாதிரி இப்போ இந்த மத சுதந்திர மசோதாவானது கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க சத்தீஸ்கரில். அடுத்ததாக அப்பாயின்மெண்ட்ஸ். சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் விக்ரம் துரைசாமி. இந்தியன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரான விக்ரம் துரைசாமி இப்போ சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2020 கல்வான் பள்ளத்தாக்கு அந்த தாக்குதல் நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை அடுத்து 2025 தான் சீனா இந்தியாவுடைய ரிலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த டைமில் சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக விக்ரம் துரைசாமியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து 1992ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்தவர் யாருன்னா பிரதீப் குமார் ராவத். ஸோ இவரை அடுத்து சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக விக்ரம் துரைசாமியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவர் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கான இந்திய தூதராக பணியாற்றிருக்காங்க. இப்போ அடுத்ததாக சீனாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அடுத்து பொறுப்பேற்பார். அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டிசிக்னேஷன். சமீபத்தில் எந்த வங்கியின் தலைவரான அதானு சக்கரவர்த்தி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் HDFC. ஸோ இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு தனியார் வங்கி தான் இந்த HDFC. இந்த HDFCயுடைய தலைவரான அதானு சக்கரவர்த்தி அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ HDFC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1994ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் இருக்குது. அதே மாதிரி தான் RBIக்கும் மும்பையில் வந்து ஹெட் குவார்ட்டர் இருக்கும். SBIக்கும் மும்பையில் ஹெட் குவார்ட்டர் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம்.
இப்போ இந்த அதானு சக்கரவர்த்தி என்பவர் பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு குஜராத் பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ இவர் வந்து செக்ரட்டரியா இருந்திருப்பாரு. அடுத்து ஓய்வு பெற்றிருப்பாரு. ஸோ அதை அடுத்து HDFC உடைய நிர்வாகம் சாராத பகுதி நேர தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இந்த HDFC அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய தனியார் துறை வங்கி. ஸோ இவருடைய பதவி காலத்தில் தான் HDFC நிறுவனமும் HDFC வங்கியும் ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து சமிட்ஸு. பாரத் எலக்ட்ரிசிட்டி தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. ஸோ டெல்லியில் தான் பாரத் எலக்ட்ரிசிட்டி தேசிய மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதில் மனோகர் லால் கட்டார், அதாவது மின்சாரத்துறை அமைச்சரான மனோகர் லால் கட்டார் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காரு. ஸோ இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இவர் பேசினப்போ பார்த்தீங்கன்னா 2024 to 25 நம்மளுடைய அந்த மின்சார தேவைங்கிறது 250 ஜிகாவாட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தேவை 270 ஜிகாவாட்டாக அதிகரிக்கணும்னு இருந்தாங்க. ஆனால் அதை விட கம்மியாக தான் நம்ம மின்சார தேவை இருந்திருக்கு. ஏன்னா நிறைய மழை பெஞ்சதுனால. அடுத்து கோடை காலத்தில் நம்ம நாட்டுடைய மின்சார தேவை அப்படிங்கிறது 270 ஜிகாவாட்டாக அதிகரிக்கும் இப்போ இந்த இயர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த சமிட் எங்கே நடந்துச்சு, அமைச்சர் பார்த்துக்கோங்க, எவ்வளோவுக்கு மின்சார தேவை இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷ்னல். மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள ரிலீஃப் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஏற்றுமதியாளர்கள். ஸோ அதாவது ஏற்றுமதியாளர்களுக்காக ரிலீஃப் திட்டம் அப்படிங்கிறது ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தொடங்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ எதுக்காக அப்படின்னா, இப்போது ஏற்றுமதி செய்கிறதே வந்து இப்போது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போது ஈரான் மேலே வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்ணுறாங்க, வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது குறிவைத்து தாக்குறாங்க. இப்போ கூட இஸ்ரேல் வந்து ஈரானில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் தாக்குதல் நடத்துனதுனால அதுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள ஓமன், கத்தார், சவுதி அரேபியா இந்த மாதிரி உள்ள வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் நிலையங்கள் மையங்களில் தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்குள்ள நியூஸில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது சரக்குகள் எல்லாமே இப்போது ஏற்றுமதி செய்யப்படாமல் துறைமுகங்களில் அப்படியே ஸ்டாப் ஆகி இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து ஏற்றுமதி செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் திட்டம் ஏற்றுமதியாளர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. இந்த ரிலீஃப் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ரெசிலியன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன். அதாவது ஏற்றுமதி சவால்களை களைய மீள்திறன் மற்றும் தளவாட உதவி, அதான் ரிலீஃப் அதோட ஃபில் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 497 கோடி நிதியில் வந்து செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு நிவாரண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதில் ஒரு 3 முக்கியமான அம்சம் இருக்குது. இந்த ஸ்கீமை யார் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா, ஏற்றுமதி கடன் உத்தரவாத நிறுவனம் ECGC தான் இந்த நிவாரண திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இதில் 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கு இல்லையா? அதை வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே காப்பீடு செஞ்சவங்களுக்கு சலுகை. அதுக்கடுத்து புதிய ஏற்றுமதி நடக்குதுன்னா அதுக்கு காப்பீடு. அடுத்து காப்பீடு இல்லாத சிறு குறு நிறுவனங்களுக்கு ஒரு உதவி. ஸோ 3 உதவி பண்ண போகிறாங்க. 3 முக்கியமான அம்சம் இருக்குது. ஸோ ஏற்கனவே காப்பீடு செஞ்சவங்க அப்படின்னா என்னென்னா, இப்போ February 14 March 15 வரைக்கும் இந்த டைமில் பொருட்களை வந்து அனுப்பியிருப்பாங்களே ஏற்றுமதியாளர்கள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அனுப்பும்போது இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு ஒரு ப்ரீமியம் தொகையை செலுத்தி தானே இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சரக்குகள் இப்போது கப்பலில் பயணிக்கும் போது அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஏதாவது கப்பலில் விபத்து ஏற்பட்டு சரக்குகள் எல்லாமே வந்து கடலுக்குள்ளே மூழ்கிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேடாக விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு காப்பீடு முன்கூட்டியே பண்ணியிருக்கணும் இல்லையா, பெனிஃபிட்டை பெறதுக்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு காப்பீடு இன்சூரன்ஸ் போட்டு தான் ப்ரீமியம் தொகையை செலுத்தி தான் இந்த சரக்குகளை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி ஏற்கனவே அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, காப்பீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இப்போ போரால் ஏற்படக்கூடிய இழப்புகள், இப்போது மேற்காசிய பகுதியில் வந்து போர் நடக்குது இல்லையா, அந்த போரால் ஏற்படக்கூடிய இழப்புக்கு பழைய ஏற்கனவே அவங்க ப்ரீமியம் செலுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரீமியத்துக்கே அந்த பழைய கட்டணத்திலே கூடுதல் இழப்பீடானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து புதிய ஏற்றுமதி. இப்போது போர் நடக்கிற டைமில் யார் வந்து ஏற்றுமதி செய்வா? எப்படியும் அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு கம்பல்சரி வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ புதிய ஏற்றுமதி நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்போ புதிய ஏற்றுமதிகளுக்கு, அதாவது March 16 June 15 வரைக்கும் புதிய ஏற்றுமதி மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க.
ஸோ அவங்களுக்கு காப்பீட்டு கட்டணத்தை உயர்த்தாமல் 95% வரைக்கும் கூடுதல் பாதுகாப்பானது அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி 2வது அம்சம் இருக்குது. அடுத்து காப்பீடு இல்லாத சிறு குறு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, February 14 March 15 வரைக்கும் சரக்குகளை அனுப்பின சிறு குறு நிறுவனங்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத கூடுதல் போக்குவரத்து நடந்திருக்கும். இப்போ இந்த வழியாக போனீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது, வேறு வழியாக போங்க, அந்த மாதிரி வேறு ரூட்டில் போகிற மாதிரி கூடுதலாக போக்குவரத்து இருக்கும். அதுக்கு செலவெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா, ஸோ அந்த வழியாக தான் போய் ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ கூடுதல் போக்குவரத்து காப்பீடு செலவுகளில் 50% 50% தொகையை வந்து அரசே மானியமாக கொடுத்துரும். இந்த 3 அம்சங்கள் கொண்டதான் இந்த ரிலீஃப் ஸ்கீம் அப்படிங்கிறது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் மரபுசாரா மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030. 2030க்குள்ள 500 ஜிகாவாட் வந்து மரபுசாரா மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது நான் ஃபாசில் ஃபியூல், இந்த கார்பன் ரிலீஸ் ஆகாத ஃபியூல் வந்து நம்ம மின் உற்பத்தி செய்யணும், அதை யூஸ் பண்ணி. அதாவது காற்றாலை மூலமாக, நீராற்றல் மூலமாக, ஹைட்ரஜன் மூலமாக, இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூல் இல்லாதது, அதாவது மரபு எரிசக்தி அல்லாமல் மரபுசாரா எரிசக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து 2030க்குள்ளே நம்ம டார்கெட் வச்சுருக்கோம், 500 ஜிகாவாட் உற்பத்தி செய்கிறதுக்கு. ஸோ மரபுசாரா உற்பத்தி திறன் 50%க்கு மேலே இப்போது எட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுல மரபுசாரா மின் உற்பத்தியே 50%க்கு மேலே இருக்குது. ஐ திங்க் 51%ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். மீதி 49% வந்து ஃபாசில் ஃபியூல் மூலமாக தான், மரபுசார் எரிசக்தி மூலமாக தான் மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். அடுத்து ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின் விநியோக திட்டம். இது 2021 ஐக்கிய நாடுகள் பருவநிலை மாற்ற மாநாட்டில் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே மின் விநியோகம். ஸோ சூரியனை யூஸ் பண்ணி நம்ம மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கே வந்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து சூரியன்கிட்டேருந்து நம்ம மின்சாரத்தை எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஃபாசில் ஃபியூலும் கிடையாது, மரபுசாரா எரிசக்தி தான் இது. ஸோ கார்பன் ரிலீஸ் ஆகாது, அதனால் பருவநிலை மாற்றம் இருக்காது, புவி வெப்பமடையாது. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஆப்கான் கால்பந்து போட்டியானது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஆன்சர் 2 years once. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆப்கான் கால்பந்து போட்டி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது 35வது எடிஷன் அப்படிங்கிறது டிசம்பர் டு ஜனவரி வரைக்கும் நடந்திருக்கு. அதில் மொராக்கோவை வீழ்த்தி செனகல் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இது வந்து ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த கால்பந்து அணிகளுக்கு இடையில தான் நடத்தப்படுது இந்த போட்டிங்கிறத. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இந்த ஆப்கான் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டமானது தங்கள்கிட்டேருந்து பறிக்கப்பட்டு மொராக்கோ அணிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால் அதுக்கு எதிராக செனகல் அணி வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த போட்டியை பற்றி பார்க்குறோம். ஷார்ட் நியூஸ். இப்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய புதிய தலைவராக சிவானந்த தாமோதர பை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவியை தடுக்கிறதா குற்றம் சாட்டி ஹங்கேரி அதிபர் விக்டம் ஆர்பனுக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உலக உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் 2028 புவனேஸ்வரத்தில் நடத்தப்பட இருக்கு. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபைனலாக பார்த்துடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வருஷம் January 1 நெக்ஸ்ட் இயர் December 31 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அதில் கொடுப்போம். ஃபீஸ் வந்து 750. லாஸ்ட் 12 month வாங்குறீங்கன்னா 600 ரூபி வரும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி பேட்ச் குரூப் 1க்காக ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2026 ஆண்டுக்கான உலகின் மகிழ்ச்சிகரமான பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 116. உலகின் மகிழ்ச்சியற்ற நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். எந்த மாநிலத்தில் 2 குழந்தைகளுக்கு அதிகமாக உள்ள குடும்பத்துக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். தெலுங்கு கன்னட புத்தாண்டை குறிக்கும் பண்டிகை எது? ஆன்சர் யுகாதி. மகாராஷ்டிராவை தொடர்ந்து கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கட்டாய மத மாற்றத்தை தடுக்கும் மத சுதந்திர மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் விக்ரம் துரைசாமி.
சமீபத்தில் எந்த வங்கியின் தலைவரான அதானு சக்கரவர்த்தி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் HDFC. பாரத் எலக்ட்ரிசிட்டி தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள ரிலீஃப் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஏற்றுமதியாளர்கள். எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் மரபுசாரா மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2030. ஆப்கான் கால்பந்து போட்டியானது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஆன்சர் 2 years once. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.